பேசுறங்க நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமாகிய குமார் சார் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்துட்டு இருக்கு. இந்த தேர்தல்ல பரப்புரை பண்ணும்போது என்டிஏ கூட்டணி சார்பா பாமக அவங்களுடைய வேட்பாளரை நிறுத்தியிருக்காங்க. அவங்க பரப்புரையின் பேருக்கு திமுக பற்றி பல்வேறு குற்றச்சாட்டுக்களை வச்சிருக்காங்க. திமுக சமூக நீதிக்கு எதிராக செயல்படுகிறது, குறிப்பா வன்னியர்களுக்கு கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீட்டை அவங்க முழுசா அவங்க கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு ஏன் திமுக தயங்குது, ஏன் திமுக தலைவர் அதை பத்தி கண்டுக்க மாட்டேங்கிறாரு, ஏன் ஒன்றிய அரசுகிட்ட சொல்றாங்க, மற்ற மாநிலங்கள்லாம் நடத்தும் போது ஏன் இந்த மாநிலத்துல நடக்கல, இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுக்களை வைக்கிறாங்க. நீங்க அதை குறித்து உங்களுடைய பதில் என்ன? அதாவது சேர்ந்த இடம் அப்படி, ராமதாஸ் போய் சேர்ந்து இருக்கிற இடம் அப்படி, அதனால அப்படி பேசிட்டு இருக்கிறாரு அவரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 1987 அப்ப பாமக கிடையாது, வன்னியர் சங்கம். இடஒதுக்கீடு, வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டு ஒரு வாரம் சாலை மறியல் பண்ணாங்க. இதுல ஜிஎஸ்டி ரோட்ல திருச்சி சாலை, இந்த விக்கிரவாண்டி நடக்குதுல்ல, அங்க இருந்து விழுப்புரம் வரைக்கும் அங்க அப்ப மரத்தை வெட்டி போட்டாங்க, பாலங்கள் அடிச்சாங்க, ரோட்ல தூய் தோண்டி போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. அன்னைக்கு 21 பேர் அந்த போராட்டத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் வன்னியர்கள். அப்ப அதிமுக ஆட்சி, எம்ஜிஆர் முதல்வர். அதன் பிறகு எம்ஜிஆர் ஒவ்வொரு ஜாதி தலைவர்களையா கூட்டு பேச்சுவார்த்தை நடத்தினார். யார் யார் எவ்வளவு பேர் இருக்கீங்க, என்ன எது ஜாதி வாரியா உங்களுக்கு இடஒதுக்கீடு கூடன்னு பேசினார் ஒழிய அதன் பிறகு எதுவும் நடக்கல. அதுக்கப்புறம் அவர் மறைஞ்சிட்டார். திரும்ப கலைஞர் முதல்வரான பிறகுதான் பெரும்பான்மை சமூகமான வன்னியர்கள் ஒரு ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் ஒரு ஜாதிக்குன்னு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்றதுனால ஆக்சுவலா இடஒதுக்கீடுங்க பலன் வன்னியர்களுக்கு கிடைக்கல. 31% இடஒதுக்கீடு எம்ஜிஆர் காலத்துல 50% ஆக்கினார். அந்த 50% ஆக்கி கூட வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்கல. அவர்கள் உண்மையிலே அவங்க கோரிக்கை நியாயமானது. அந்த போராட்டம் நடத்துற வன்னியர்களோட கோரிக்கை நியாயமானது. ஏன்னு சொன்னா, நான் அந்த மாவட்டத்தை சேர்ந்த, கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவன், எனக்கு நல்லா தெரியும். வன்னியர்கள் அங்க விவசாய கூலிகளாதான் இருந்துட்டு இருந்தாங்க, பெரும்பான்மை வன்னியர்கள். படிச்சு மேல பெரிய பதவிகள்லாம் வரல. அதனாலதான் தென்னார்காடு மாவட்டம், ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டம் பிற்படுத்தப்பட்ட மாவட்டமா இருந்ததுக்கு காரணம் இவங்க பெரும்பான்மை சமூகம். இவங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு பலன் போய் சேரல. அதனாலதான் இப்ப கலைஞர் ஆட்சிக்கு 89 ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன செய்தாரு, 108 ஜாதிகளை சேர்த்து, 108 ஜாதிகள் ரொம்ப ரொம்ப சிறுபான்மை, கொஞ்சம் கொஞ்சமா இருப்பாங்க, பெருசா இருக்க மாட்டாங்க ஒரு ஜாதிக்கு. வன்னியர்கள் தான் அதுல பெரும்பான்மையானவர்கள். 20% ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒரு பிரிவை உருவாக்கி அந்த பிற்படுத்தப்பட்டவருக்கான 50% இடஒதுக்கீடுல 20% என்பிசி, மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டி, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் சொல்லி கொடுத்தார். அதை கொடுத்த பிறகுதான் வன்னியர்கள் இன்னைக்கு நிறைய பேர் படிச்சு டாக்டராகவும் இன்ஜினியராகவும் ஆகி வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா, கலைஞர் கொடுத்த பிற்படுத்தப்பட்டோர் தமிழ்நாட்டுல மட்டும்தானே சார் இருக்காங்க, இந்தியாவுல இல்ல கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா ஓபிசி தான் சொல்லுவாங்க, அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டி. அதெல்லாம் ஒட்டு மொத்தமா தான் இருக்கும். இங்க மட்டும்தான் எம்பிசின்ற ஒரு பிரிவை உருவாக்கி உள் ஒதுக்கீடு 20% கலைஞர் கொடுத்தார். அப்ப இவர் கூப்பிட்டு கலைஞருக்கு பாராட்டு விழா நடத்தி, அம்பேத்கருக்கு பெரியாருக்கு பிறகு சமூக நீதி காப்பாற்றக்கூடிய ஒரே தலைவர் கலைஞர் தான் அப்படின்னு புகழாரம் சூட்டினார் இதே ராமதாஸ். அதுலதான் முதல் கலைஞருக்கு மஞ்சள் துண்டு அணிவித்தார். அதன் பிறகுதான் கலைஞர் மஞ்சள் துண்டே போட ஆரம்பிச்சாரு. அவர் அணிவித்த மஞ்சள் துண்டு தான் கலைஞர் ஃபாலோ பண்ணிக்கிட்டாரு, தொடர்ந்துட்டு இருக்காரு. வரைக்கும் அந்த மஞ்சள் துண்டு தான். ஆமா. அப்ப இந்த கட்டுக்கதைகள்லாம் பொய், அந்த மஞ்சள் துண்டுக்கு ஏதோ கிடையாது. அதன் பிறகு 95-96 ஜெயலலிதா ஆட்சி,
ஆமா. அதன் பிறகுதான் பாமக முதல்ல இந்த 89 தேர்தலுக்கு முன்னாடி தான் பாமக உருவானது. அப்ப 96 தேர்தலுக்கு முன்பு விழுப்புரத்துல ஒரு மாநாடு நடத்தி கலைஞரை முதல்வராக்காமல் ஓய மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் தான் ராமதாஸ். ராமதாஸ். இன்னொன்னு சொல்றேன், அந்த 21 பேரு சுட்டுக் கொல்லப்பட்டார்கள்ல அதிமுக ஆட்சியில் ஆமா இடஒதுக்கீடு ஆமா ஆமா. போராட்டத்துக்காக, அந்த குடும்பங்களுக்கு சமூக நீதி போராளிகள் அப்படின்னு சொல்லி அவள் சுட்டுக் கொல்லப்பட்ட குடும்பங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்தவர் கலைஞர். உதவி பென்ஷனும் கொடுத்திருக்காங்க. கொடுத்தது இல்லாம சமூக நீதி போராளிகள் ஓய்வூதியம்னு சொல்லி அந்த குடும்பங்களுக்கு மாதம் 3000 ரூபாய் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அது கொடுத்ததும் கலைஞர். ஆமா ஆமா. அதன் பிறகு அந்த 21 பேருக்கு இப்ப அதே விக்கிரவாண்டியில் நினைவு மண்டபம் கட்டி கொண்டிருப்ப இப்போதைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். சரி சரி. இதுதான். ஆனால் பரவாயில்ல. இன்னைக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு, இடஒதுக்கீடுக்கு எதிரான சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சியான பாஜகவில் போய் சேர்ந்துக்கிட்டு திமுக எங்களுக்கு செய்ய மாட்டாங்குதுன்றாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, 21 தேர்தலுக்கு முன்பு மதியம் தேர்தல் அறிவிக்க போறாங்க, காலையில ஒரு மசோதா சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றுறாரு. 10.5% வன்னியர்களுக்கு தனியா இடஒதுக்கீடு, வன்னியர்களுக்கு மட்டும் சொல்லி ஒதுக்கிட்டு அவர் போயிட்டாரு. தேர்தல் முடிஞ்சு அவர் போயிட்டாரு. அதன் பிறகு அதற்கான அரசாணை வெளியிட்டது முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு. அது கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட்ல நிக்கல. ஏன்னு சொன்னா எந்தவித தரவுகளும் இல்லாமல் வன்னியர்கள் 10.5% வன்னியர்கள் இருக்காங்க, மக்கள் தொகையில 10.5% பேர் வன்னியர்கள் எந்த தரவு இருக்கு, எந்த தரவும் இல்லாமல் இந்த கொண்டு வந்தது செல்லாது. எடப்பாடி கூட்டணிக்காக அப்போது பாமகவோட கூட்டணி வைக்க தேங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாலும் கூட்டணி சொல்லி ஒரு இதை கொடுத்து இவங்க கூட்டணி வச்சுக்கிட்டாரு. இதை சொல்லி ஓட்டு வாங்கினாங்க. ராமதாசும் போய் நாங்கள் ஓட்டு 10.5% வாங்கிட்டோம் இடஒதுக்கீடு நமக்காக அப்படின்னு சொல்லி, கடைசியில் அதுக்கு அரசாணை வெளியிட்டது திமுக ஆட்சி, முதலமைச்சர் ஸ்டாலின். அது கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல செல்லாது, அந்த இடஒதுக்கீடு செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன சொல்றாரு, சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசு நடத்தணும், மாநில அரசு நடத்தி எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, 10.5%, எத்தனை சதவீதம் இருக்குன்னு பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ராமதாஸ் வற்புறுத்திட்டு இருக்காரு. ஆக்சுவலா சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு தான் நடத்த முடியும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பீகார்லாம் நடத்திருக்காங்க. அதான் நான் சொல்ல வரேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஒன்றிய அரசினுடைய தான், அரசியல் சாசனத்தின்படி ஒன்றிய அரசுக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு. நம்ம சர்வே தான் எடுக்கலாம். சர்வே யார் யார் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு ஒரு சர்வே எடுக்கலாம். பீகார் எடுத்தது சர்வே தான். அவங்க சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொன்னாலும் அது மக்கள் தொகை, சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அல்ல, சாதிவாரி கணக்கெடுப்பு, அவ்வளவுதான், சர்வே. அதை வச்சுதான் அவர் 65% இடஒதுக்கீடு கொண்டு வந்தாரு நிதிஷ்குமார். அது கோர்ட்ல போய் இந்த தரவு வச்சு கொடுத்து செல்லாது, சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து கொடுத்தாதான் செல்லும், இந்த தரவை ஏத்துக்கிட்டு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது, செல்லாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் அதை சர்வேன்னு ஒண்ணு சொல்றீங்க, சாதிவாரி மக்கள் கணக்கெடுப்புன்னு சொல்றீங்க. எனக்கு இதுக்கு ரெண்டுக்குள்ள இல்ல, அதாவது சாதி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு தான் எடுக்க முடியும். சரி. மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது பொதுவா தான் எடுத்துருவாங்களோ, எந்தெந்த ஜாதி இருக்கு, அவங்களுடைய பொருளாதார நிலை என்ன, என்ன வேலையில இருக்காங்க, எவ்வளவு படிச்சிருக்காங்க அப்படின்ற எல்லா கணக்கும் எடுத்து அதனுடைய சதவீதம் எத்தனை, இப்ப வன்னியர்கள் சொன்னா வன்னியர்கள் மொத்தம் எத்தனை சதவீதம் இருக்காங்கன்னு கணக்கு தெரியும். அப்ப அதுல படித்தவர்கள் எத்தனை பேர், அரசு வேலையில் இருக்கவங்க எத்தனை பேர், கூலி தொழிலாளர்கள் எத்தனை பேர் அப்படின்ட்டு சதவீதம் வரும். அப்படி வரும்பொழுது அந்த கணக்கு, அந்த தரவுகளை வச்சுதான் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வரலாம். ஒழிய பொதுவா நம்ம போயிட்டு மாநில அரசு எடுத்தால் அது சர்வே, ஒன்றிய அரசு மக்கள் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பாங்க. மக்கள் தொகை கணக்கெடுக்கக்கூடிய அதிகாரம் அரசியல் சாசனம் ஒன்றிய அரசுக்கு தான் கொடுத்துருக்கு.
ஒன்றிய அரசு எடுக்காமல் பீகார் மாதிரி எடுத்தோம்னா, நம்மளும் எடுத்தோம்னா உச்ச நீதிமன்றம் போனா செல்லாது, செல்லாது, கோர்ட்ல நிக்காது, கோர்ட்ல நிக்காது. அதனாலதான் ஒன்றிய அரசு எடுக்கணும்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் வற்புறுத்திட்டு இருக்காரு. அதை புரிஞ்சுக்காம அரசியலுக்காக, அது ராமதாஸுக்கும் தெரியும், அரசியலுக்காக வாக்குக்காக திமுக வழி போடணும் என்பதற்காக இந்த மாதிரி வந்து ஒரு செய்ய மாட்டாங்குது. கட்சி திமுகன்னு சொன்னா ராமதாஸ் மனசாட்சியே அதை ஏத்துக்காது. மனசாட்சிக்கு விரோதமா அது நல்ல வாய், இது நார வாய், வடிவேல் காமெடியில வரும் அந்த மாதிரிதான். அவர் மனசாட்சியே ஏத்துக்காரு. மனசாட்சியெல்லாம் கைட்டி வச்சுட்டு தான் வாக்குக்காக தேர்தல் பிரச்சாரத்துல போட்டு அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறார். சமூக நீதிக்கு எதிரான கட்சி திமுக. ஏன் திமுக கூட்டணி வச்சாரு இவரு? அப்பெல்லாம் தெரியலையா? அன்னைக்கு கூட்டு பாராட்டு அடிச்சு வாழ்நாள் முழுக்க நான் இந்த இடஒதுக்கீடு கொடுத்ததுக்காக கலைஞருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொன்னார். பொதுக்கூட்டத்துல சொன்னாரு. அப்படிலாம் சொல்லிவிட்டு இன்னைக்கு வந்து திமுக சொல்லி பாராட்டு வச்சு அவருக்கு சால்வை வழங்கி மஞ்சள் துண்டு போத்தனார். மஞ்சள் துண்டு போத்தனார் அன்னைக்கு கலைஞருக்கு இவர் தான் முதல் கலைஞர் மஞ்சள் துண்டு அணிவித்தது பாமக மேடையில் தான். 89 ஆமா, இடஒதுக்கீடு கொடுத்த பிறகு பாராட்டு விழா நடத்தினார். அந்த மாதிரி பண்ணிட்டு நான் வாழ்நாள் முழுக்க கலைஞருக்கு கடன் பட்டிருக்கிறேன். பெரியாருக்கு பிறகு, அம்பேத்கருக்கு பிறகு, பெரியாருக்கு பிறகு சமூக நீதியை காக்கின்ற ஒரே தலைவர் கலைஞர் தான் அப்படின்னு பாராட்டினவரு இன்னைக்கு திமுக நான் எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்றாருன்னு சொன்னா எங்க போய் முட்டிக்கிறது? அப்பட்டமான ஒரு பொய். இடஒதுக்கீடு கொடுத்ததோட நிக்கல கலைஞர். அந்த 21 குடும்பங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்தது கலைஞர் அரசாங்கம் கொடுத்தது. ராமதாஸ் ஒண்ணும் கொடுத்துடல. அந்த 21 சமூக நீதி போராளிகளும் பட்டம் வேற, சமூக நீதி போராளிகளும் பட்டம் வேற, தியாகிகள் பட்டம் வேற கொடுத்து இவர் குடும்பத்துல யாராவது அன்னைக்கு வந்து போராட்டத்துல ரோட்ல நின்னாங்களா? ராமதாஸ் குடும்பத்துல அன்னைக்கு என்ன சொன்னாரு? என் குடும்பத்திலிருந்து யாருமே அரசியலுக்கு வரமாட்டார்கள், வந்தால் உச்சந்தில் நிறுத்தி என்னை சவுக்கால் அடியுங்கள் ராமதாஸ். பாமகவுக்கு நான் தலைவராக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேராசிரியர் தீரனை தலைவரா நியமிச்சார். இவரு பண்ற அராஜகம் தாங்காம ஒரு தலைமைக்கு எந்த மரியாதையுமே இல்ல, இவங்களுக்கு அடிமையா இருக்கணும்ட்டு அவர் போயிட்டாரு. அதன் பிறகு கோக்கா மணியை கொண்டு வந்து தலைவராக்குனாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? யார் தலைவர்? அன்புமணி ராமதாஸ். அன்புமணி ராமதாஸ் வந்து 2004 எம்பியே கிடையாது, ஒன்றிய அமைச்சர், கேபினெட் மினிஸ்டர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கொடுத்து அதன் பிறகு அவரை வந்து மாநிலங்க உறுப்பினராக்குனது திமுக. திமுக எம்எல்ஏக்கள் வாக்களித்து அவருக்கு 34 எம்எல்ஏக்கள் வேணும், அவங்களுக்கு தான் இல்ல, நம்ம தான் கொடுத்தது, திமுக தான் கொடுத்தது. திமுக தான் கொடுத்து அவரை அமைச்சராக்கு, அதுக்கு பிறகு எம்பி ஆக்குனது. அவர் எம்பியாவே இல்லை அமைச்சராகும் போது. இவர் வந்து என் குடும்பமே அரசியலுக்கே வராதுன்னு சொல்லிட்டு ஒரு கேபினெட் அமைச்சர் பதவியை கொடுத்தது யாரு? இவர் மகனுக்கு கொடுத்தாரு. இப்ப என்ன பண்ணிருக்காரு? மருமகளை கொண்டு வந்து கருவூரில் நிக்க வச்சாரு. குடும்பம் ஒருத்தவங்க கூட வரமாட்டாங்கன்னு சொன்னவர் மொத்த குடும்பத்தையும் கொண்டு வர்றாரு. வந்தாரு. இப்ப மருமகளை கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. அதுக்கு அடுத்தது அவருடைய மகள் வழி பேரன் ஒருத்தன் முகுந்தன் இருக்கா, அப்படியா, அவரை கருவூர்ல நிறுத்தலான்னு இருந்தாங்க கடந்த மக்களவை தேர்தல்ல. அது வந்து இந்த விஷ்ணு பிரசாத் அங்க போய் நின்னாரு. விஷ்ணு பிரசாத் காங்கிரஸ். விஷ்ணு பிரசாத் யாருன்னா அன்புமனுடைய மச்சான், சௌமியா அன்புமனுடைய சகோதரர். தாய் மாமாவோட மச்சான போய் ஏத்து நிக்கிறதா? வேண்டான்னு சொல்லிட்டு அந்த பையன் நிக்கல. அதன் பிறகு இப்போ விக்கிரவாண்டி தேர்தல நிறுத்தலாமான்னு ஒரு யோசனை வந்துச்சு.
முகூர்த்தமா. முத நிக்கும் போது விக்கிரவாண்டியில வந்து நிச்சயம் வெற்றி பெற முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இதுல போய் ஒரு தோல்வியில கொண்டு போ நிக்க வைத்த வேண்டாம், அடுத்த முறை பார்த்துப்போம், சட்டசபை தேர்தல் வரும்போது பார்த்துக்கலான்ட்டு அந்த பையன் நிறுத்தல. இப்ப பேரனையும் கொண்டு வராங்க. இவ்வளவும் பண்ணிவிட்டு எங்க வந்து இவர் வாரிசு பத்தி இவர் பேசுறாரு. திமுக வந்து சமூக நீதிக்கு எதிரான கட்சின்னு நான் கேட்கிறேன். யூடபிள்யூஎஸ் இவர் ஆதரிக்கிறாரா? ஏழைகள் அரிய வகை உயர் சாதியில் இருக்கிற ஏழைகளுக்கு 10% ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்குல்ல, அவர் இவர் ஆதரிக்கிறாரா? நான் கேட்கிறேன். இந்த மேடையில் ஆதரிக்கிறாரா? இல்ல வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை பாரதிய ஜனதா ஏற்றுக்கொள்கிறதா? அதிமுக கூட்டணி வைக்கும் போது ஒரு டீலிங் வச்சாங்கல்ல, எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா தான் நாங்க உங்க கூட வந்து கூட்டணி நடத்தினால்தான் உங்க கூட கூட்டணி அப்படின்னு சொன்னாங்களா? குறைந்தபட்சம் மோடியை மேடையில் வைத்துக் கொண்டு பிரச்சாரத்துக்கு வந்தார்ல, இவரு இருந்தார்ல, இவருக்கு பொன்னாடெல்லாம் போத்தினார்ல மோடி, இவரு அவருக்கு பாஜக ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி மோடியை சொல்ல வச்சாரா? குறைந்தபட்சம் ராமதாஸாவது சொன்னாரா? சொல்லவே இல்லை. ராமதாஸ் எப்பவுமே கூட்டணி என்பது அவர் நம்பகத்தன்மை உள்ள ஒரு பார்ட்னர் கிடையாது. தேர்தலுக்காக கூட்டணி வைப்பார். தேர்தல் வெற்றி பெற்றாலும் தோற்றாலும் தேர்தல் முடிஞ்சு 3 மாசத்துல கூட்டணி போயிடுவார். அப்ப அந்த வன்னிய மக்களுக்கே உண்மையா இல்லாம இருக்காரு. வன்னியர்களுக்கு உண்மையாக இல்லை. வந்து வன்னியர்கள் வந்து அறக்கட்டளைன்னு தொடங்கி பொறியியல் கல்லூரிலாம் தொடங்கினாரு. ரோடு மேல பெரிய காம்பவுண்ட், அது பல ஏக்கர் நிலம். அது இப்ப அவர் மனைவி பேர்ல எழுதிக்கிட்டதா சொல்லி இந்த ஏகே நடராஜன் அவர் பேர் ஒருத்தர் இருக்காரு காங்கிரஸ் இதுல வன்னியர் சங்கத்துல, அவர் இருக்கிறார் இவர. அதனால வந்துட்டு இவர் வந்து வன்னியர்களுடைய பாதுகாவலர், நான் ஒரே பாதுகாவலர் நான் தான் அப்படின்னு மக்கள் வன்னியர் சமூகத்தினர் நம்பிக்கொண்டிருந்த காலம் போய்விட்டது. அதனால தான் இவர் என்ன பண்றாரு, திரும்பவும் ஜாதி வெறியை தூண்டுனாதான் நம்ம கட்சியை வந்து நிலைப்படுத்த முடியுன்றதுனாலதான் திருமாவளவன் கூட சண்டை போடுறாரு. அது கூட ஒன்னா தான் இருந்தாங்க. தமிழ் பாதுகாப்பு இயக்கம் ஒன்னா இருந்தாங்கல்ல, திரும்ப பிரிஞ்சு போயிட்டு அந்த பெண்ணாகரத்துல ஒரு காதல் திருமணம் நடந்து அதுல போய் அதன் பிறகு அந்த குடிசைகள்லாம் எரிச்சு ஒரு கிராமத்தையே கொளுத்தினாரு. தலித் மக்கள் கிராமத்தையே கொளுத்தி அதெல்லாம் பண்ணித்தான் 2014 வெற்றி பெற்றது. ஜாதி வெறியை தூண்டி விட்டேன். அதை செஞ்சாதான் நம்ம வந்து கட்சியை காப்பாற்ற முடியுன்ற நிலைமைக்கு போய் திருமாவளவனை திட்டிட்டு இருக்காரு. திருமாவளவரை திட்டுறது இல்ல, திருமாவளவனை திட்டுறது ஆமா எதிரி ஒருத்தன் இருந்தாதானே நம்மள வந்து ஒரு ஹீரோவா ஆக முடியும். வில்லன் ஒருத்தன் வேணும்ல, அதனால திருமாவளவனை வில்லன் ஆக்கி அப்படியே ஒன்னும் ஒரு பெருசா வந்து அது ஸ்டார்ட் அப் ஆக மாட்டேங்குது, டேக் ஆஃப் ஆக மாட்டேங்குது. ஆக மொத்தத்துல இவர் வந்து எல்லாரும் ஒன்னா இருக்கணுன்றதுக்கெல்லாம் பிளான் பண்ணல, பிரிவினையை ஏற்படுத்தி வன்னிய மக்களை வந்து ஏமாத்துறாங்க ஆதாயத்துக்காக. ஆதாயம், அதுவும் அவர் குடும்ப ஆதாயத்துக்காக. இன்னும் சொல்ல போனால் 2004 தேர்தலுக்கு 2014 தேர்தலுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு தெரியுங்களா? தலித் அல்லாதோர் கூட்டமைப்புன்னு ஒண்ணு உருவாக்குனார் இவரு. தலித்துகளுக்கு எதிராக, ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக ஒரு அமைப்பு உருவாக்குறாருன்னு சொன்னா அவருடைய சமூக நீதி என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. ராமதாஸோட சமூக நீதி இருக்கு. வன்னியர்களுக்கு மட்டும் கொடுத்தாதான் சமூக நீதியா? தலித்துகளுக்கு எதிரான ஒரு போராட்டம், ஒரு அமைப்பு உருவாக்குறீங்களே, ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை ஒரு அமைப்பு உருவாக்கி அவங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி ஆட்சியை பிடிக்கணும்னு நினைச்சா, அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டா, அவர் வெற்றி பெறணும்னு நினைச்சா அது என்ன சமூக நீதியா? அது ஒடுக்கப்பட்ட இன்னைக்கு திருமாவளவன் பேசுறாருன்னா வன்னியர்களுக்காகவும் பேசுறாரு, உட்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் பேசுறாரு. அதனாலதான் இன்னைக்கு எல்லாருக்குமான தலைவரா அவர் உயர்ந்திருக்கிறார். ஆரம்ப காலத்துல ஒரு தலித் தலைவர்னு அறியப்பட்டாலும்
அவரு தன்னை உயர்த்திக்கிட்டார். இப்ப எல்லாருக்குமா பேசி எல்லாருக்குமான ஒரு தலைவரை மக்கள் அவர் ஏத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா இவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல அங்க வெற்றி பெற முடியாது. தலித் மக்கள் மட்டும் வாக்களிச்சா வெற்றி பெற முடியுமா? 1,00,000 வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற்றிருக்காருன்னா எல்லாரும் ஏத்துக்கிட்டு இருக்காங்க அவரை. அந்த மாதிரி ராமதாஸை ஏத்துக்கிறதுக்கு அங்க அவர் அந்த மாதிரி பேசலையே. எல்லாருக்குமா பேசணும்ல, தலித் மக்களுக்கு தானே பேசணும். அவரு ஒடுக்கப்பட்டவர்கள் எங்க இருந்தாலும் ஜாதி எல்லாம் பேசணும்ல. தலித்துகளை எதிரியா காமிச்சிட்டு இருந்தா அப்புறம் எப்படி உன்னை ஒரு சமூக நீதிக்கான தலைவரா ஏத்துப்பாங்க? சமூக நீதி பத்தி அதிகம் பேசக்கூடிய ஒரு, அதை இன்னும் சொல்ல போனால் அந்த பாமக பாட்டாளி மக்கள் கட்சி உருவானதே சமூக நீதிக்காக உருவான கட்சி அது. கண்டிப்பா. அப்படிப்பட்ட ஒரு கட்சி சமூக நீதிக்கு எதிரான பாஜகவுடன் கூட்டணி வச்சுக்கிட்டு திமுக சமூக நீதிக்கு எதிரான கட்சின்னு சொல்றது. பக்கத்துல இருக்கிறவங்க தெரியல, பக்கத்துல இருக்கிறதுதான் சமூக நீதிக்கு எதிரான கட்சி பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு. அதை சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டேங்கிறேன்னு அவங்கள கேட்க மாட்டேங்கிறாரு. அவங்கள கேட்க அரசியலுக்காக திமுக சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டேங்கிறாங்க, சமூக நீதி எங்களுக்கு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மறுக்குது, சமூக நீதிக்கு எதிரான கட்சி திமுகன்னு சொல்லி, அதாவது எப்பவுமே ஒரு கண்ணுக்கு மை எழுதுறோம் பார்த்தீங்களா, அந்த குச்சியை கண்ணுக்கு இருக்கும்போது தெரியும், கண்ணு கிட்ட கொண்டு போயிட்டா தெரியாது அந்த குச்சி. வள்ளுவரே அந்த ஒரு திருக்குறளை எழுதியிருப்பான். அது போல பக்கத்துல இருக்கிறதால அது தெரிய மாட்டேங்குது போல இருக்கு. திமுக எதிரில் இருக்கிறதால திமுக தான் தெரியுது அவருக்கு. யாரு கண்ணில் படுறாங்களோ அவங்க மேல பழிய போடுறாரு. பக்கத்துல இருக்கிறவங்க மேல பழி போடணும் நியாயமா. பக்கத்துல இருக்கிறவங்க தெரியல அவருக்கு, தெரியல, எதிரில் இருக்கிறதுனால தெரியுது திமுக, அதனால திமுக மேல பழிய போடுறாரு. அதுதான் உண்மை. இல்ல இப்ப அவங்க பிற்படுத்தப்பட்டவருக்கு ஒன்றிய அரசுல அவர் யாரு விபி சிங் சமூக நீதி அந்த இது அமல்படுத்தும் போது பிஜேபி அதுக்கு எதிராக தானே இருந்தது, மண்டல் கமிஷன் அமல்படுத்தும் போது. இன்னும் சொல்ல போனா அந்த ஆட்சியை கவிழ்த்தது அதனாலதான். விபி சிங் ஆட்சி இருந்தது பாஜக ஆதரவோடு தான் ஆட்சி இருந்தது. மண்டல் கமிஷன் அறிக்கையை அமல்படுத்தி பிற்படுத்தப்பட்டவருக்கு இந்தியா 27% இடஒதுக்கீடு கொடுக்கும்னு விபி சிங் கிட்ட தனக்கு இருந்த செல்வாக்கை பயன்படுத்தி கலைஞர் தான் வற்புறுத்தினார். விபி சிங் நல்ல நண்பர் கலைஞருக்கு. அந்த தேசிய முன்னணி அப்படின்றத தொடங்கிதான் ஆட்சி பிடிச்சாங்க. தேசிய முன்னணி தொடங்கப்பட்டது சென்னையில். தேசிய முன்னணி தொடங்கப்பட்டது சென்னையில தான். அதை உருவாக்குனதுல பெரும் பங்கு கலைஞருக்கு உண்டு. தேசிய முன்னணி உருவாக்குனது தலைவர் யாரு? தேசிய முன்னணியோட தலைவர் கன்வீனரா இருந்தாங்க. தேசிய முன்னணி எல்லா கட்சிகளும் சேர்ந்த ஒரு கூட்டணி தேசிய முன்னணின்ட்டு. ஓஹோ, இப்ப எப்படி இந்தியா கூட்டணி இருக்கா அந்த மாதிரி தேசிய. ஆமா, அது போல. ஆமா, அதுல ஒரு அமைப்பாளர் அப்படின்னு ஒருத்தவங்க வச்சு அதை கொண்டு வந்து அப்ப தேசிய முன்னணி ஆட்சிக்கு வந்தது. அது தொடங்கப்பட்டது சென்னையில. 50 விழா நடத்தினாங்க. என்னன்னு சொன்னா அண்ணா பிறந்த நாள், இப்ப 30 விழா நடத்துறாங்களா, பெரிய அண்ணா பிறந்த நாள், பெரியார் திமுக தொடங்க நாள், அதன் பிறகு அறிவாலய திறப்பு விழா, இது தேசிய முன்னணி தொடக்க விழா, பென்டாபெஸ்ட் 50 விழா நடத்தினாங்க. மிகப்பெரிய ஊர்வலம், பிரம்மாண்டமான பேரணி. தேசிய முன்னணிக்கு தலைவர் யாரு? தலைமை இப்ப காங்கிரஸ் இருந்தார். விபி சிங் கன்வீனரா இருந்து அப்ப ஒரு சவுத்தாலான்னு ஒருத்தர் இருந்தாரு. காங்கிரஸ் இல்லாத கூட்டணிங்களா? காங்கிரஸ் அல்லாத கூட்டணி. காங்கிரஸ் அல்லாத கூட்டணி அது. காங்கிரஸுக்கு எதிரான கூட்டணி. சரியா சொன்னா. அப்ப பாஜக இல்ல. பாஜக அவரு 80 சீட்டு தான் ஜனசங்கல 80ல அவங்க தொடங்கிட்டாங்க. தொடங்கின பிறகு 2 சீட்டு தான் 82 தேர்தலில் அவங்க வெற்றி பெற்றது. 80 தேர்தல் நினைக்கிறேன் 2 சீட் தான் வெற்றி பெற்றாங்க. அப்பெல்லாம் பாஜக ஒன்றும் பெரிய அளவில் வரல, ஓரளவுக்கு இருந்துச்சு. அதனுடைய ஆதரவோடு தான் தேசிய முன்னணி ஆட்சி அமைச்சது, பாஜக ஆதரவோடு. அப்ப அத்வானி, ஆமா, ஜனசங்கம்ல பாஜக ஆரம்பிச்சு, ஜனசங்கம் எல்லாம் சேர்ந்து ஜனதா கட்சி ஆச்சு. ஜனசங்கம் பழைய காங்கிரஸ் எல்லாம் எமர்ஜென்சி பீரியட்ல ஜனதா கட்சி ஆச்சு. ஜனதா கட்சி உடஞ்சி போயிடுச்சு. உடஞ்சுதான் ஜனசங்கம் பாரதிய ஜனதா கட்சின்னு ஆரம்பிச்சாங்க 1980ல தொடங்கி. அவங்க ஓரளவுக்கு வெற்றி பெற்று வந்தாங்க. 89ல ஓரளவுக்கு வெற்றி பெற்று வந்தாங்க. அவங்க ஒரு 60-70 சீட் வச்சிருந்தாங்க.
அதையுடைய வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தாங்க தேசிய முன்னணிக்கு. பிபி சிங் தேசிய முன்னணி இதா இருந்தார். அவர் இந்த இடஒதுக்கீடு அமல்படுத்தினால இந்த காரணத்துக்காக நாங்க வந்து வாபஸ் வாங்குறோம் ஆதரவுன்னு சொன்னா மக்கள்கிட்ட நாளைக்கு போய் ஓட்டு கேட்க முடியாதுன்றதுனால என்ன பண்ணாங்க, நான் ராமர் கோயில் கட்டத்துக்காக ரத யாத்திரை போகிறேன் அப்படின்னு ஒரு ரத யாத்திரை புறப்பட்டார். அதுல ஒரு கலவரங்கள்ல வந்தது. அயோத்தியாக போறேன்னு சொல்லி ரத யாத்திரை புறப்படும் போது இவர் அங்க போனா கலவரம் ஆயிடும் ஊப்பிக்குள்ள நுழைஞ்சான்னு சொல்லிட்டு லல்லு பிரசாத் யாதவ் அப்ப முதல்வர் பீகார்ல அத்வானியை பிடிச்சி வீட்டு சிறையில வச்சுட்டாரு, வீட்டு காவல்ல வச்சுட்டாரு. பிறகுதான் இது எங்களை வந்து கைது பண்ணிட்டீங்க, ஒரு ரத யாத்திரை போகக்கூடாது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஆதரவு வாபஸ் வாங்கி விபி சிங் ஆட்சி கவுத்தாங்க. அப்புறம் அது உடஞ்சி சந்திரசேகர வந்து ஒரு 56 சீட்டு எம்பிகள் இருந்தாங்க. அதை வந்து காங்கிரஸ் ஆதரிச்சு வெளியில இருந்து அவர் இப்ப சந்திரசேகர் பிரதமரான பார்த்தா ஒரு 70 பேராவது அமைச்சராவாங்க. சந்திரசேகர் இருந்தது 56 எம்பி தான். அதை வச்சுட்டு அவர் அமைச்சரான பிரதமர் ஆனாரு காங்கிரஸ் ஆதரவோட. அப்பதான் நம்ம ஆட்சியை கவிழ்த்தது. இங்க திமுக ஆட்சி 90ல கவுத்தாரு அவரு. அதன் பிறகு என்ன ஆச்சு, ஏதோ போலீசார் வந்து ராஜீவ்காந்தி வீட்டை போய் உளவு பார்த்தாங்கன்னு ஒரு காரணம் சொல்லி அவங்க ஆதரவு வாபஸ் வாங்கி சந்திரசேகர் ஆட்சியும் கவிழ்ந்தது. அதன் பிறகுதான் திரும்ப தேர்தல் வந்தது. புரியுதுங்களா? அதனால வந்துட்டு சமூக நீதி பத்தி பேசுவதற்கு ராமதாஸுக்கு இப்ப தகுதி கிடையாது. எதிரான ஒரு கட்சியோடு விபி சிங் வந்து இடஒதுக்கீடு கொடுத்தார், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 27 இடஒதுக்கீடு கொடுத்தார் என்பதற்காகவே அந்த ஆட்சியை கவிழ்த்தது பாரதிய ஜனதா கட்சி. அந்த சமூக நீதிக்கு எதிரான ஒரு அப்பெல்லாம் இடஒதுக்கீடு வந்துச்சுன்னா இடஒதுக்கீடு காரணமாக தரம் குறைஞ்சி போயிடுது சொல்றாங்க. தரம் குறைஞ்சி போகுது இடஒதுக்கீடு வந்தா. ஆனா நல்ல தகுதியானவா அந்த வேலைக்கு வர மாட்டாங்க. தகுதி இல்லாதவங்க அந்த வேலைக்கு வர்றதுனால அவங்களுடைய செயல்திறன் இல்ல, அவங்க புத்திசாலித்தனமா இல்ல, அதனால தரங்கட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொன்னவங்க அவங்க அது வரைக்கும் சொல்லிட்டு இடஒதுக்கீடுனா தரங்கட்டு கூட கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப இடபிள்யூஎஸ் கொண்டு வந்துட்டாங்க, 10% கொண்டு வந்தாங்களே. அதுல என்ன தரம்? நீட்டு தேர்வுல பிற்படுத்தப்பட்டவர்கள் 274 மார்க் எடுக்கணும், தாழ்த்தப்பட்டவர்கள் 235 மார்க் எடுத்துக்கணும். இந்த இடபிள்யூஎஸ்ல இருக்கான்ல அவன் 117 மார்க் எடுத்தா போதும் கட் ஆஃப். அது எப்படி அவங்களுக்கு மட்டும் எங்க தரம் வந்துச்சு? தரம் எங்க வந்துச்சுன்னு கேக்குறேன். இப்ப தரம் போயில்லையா? ஆக பார்ப்பனர்களுக்கான கட்சி அது. அது சமூக நீதிக்கு எதிரான கட்சி. அந்த கட்சி கூட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு அரசியல் ஆதாயத்துக்காக எப்படியாவது வெற்றி பெற்று வந்தோம் சொன்னா ஒரு அமைச்சர் பதவி வாங்கிடலாமா ஒன்றியத்துல அப்படின்னு அதுக்கு ஆசைப்பட்டு அந்த கட்சி கூட போய் கூட்டணி வச்சு இன்னைக்கு வந்து திமுக வந்து சமூக நீதிக்கு எதிரான கட்சின்னு பேசிட்டு இருக்கிறாரு. நாக்குல நரம்பு இல்லாம பேசுறதுக்கு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். ஒரு மனிதாபிமானம் இல்ல. அவங்க கட்சி அவங்க வன்னியர்களுக்காகவும் அவர் பேசல, அவங்களுடைய சுயலாபத்துக்காக அமைச்சர் பதவி வாங்கணும் என்ற ஒரே காரணத்துக்காக அவர் மகன் அமைச்சராகணும் இல்ல மருமகள் அமைச்சராகணுங்கிறதுக்காக அந்த பாஜக கூட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு விடியத்துக்குள்ள இங்கேயும் பேசினாங்க அங்கேயும் பேசினாங்க. அப்புறம் விடியத்துக்குள்ள என்ன பேரம் தெரியல, விடியத்துக்குள்ள என்ன பேரம் நடந்ததுன்னு தெரியல. அதிகாலை 6 மணிக்கு கையெழுத்து போட்டாங்க சாப்பிட்டுட்டு. அதிகாலை 6 மணிக்கு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாங்க தோட்டத்துக்கு போயிட்டு அண்ணாமலை எல்லாம் போய். அதனால வந்து சமூக நீதி பத்தி பேசுவதற்கான தகுதி ராமதாஸ் இழந்துட்டாரு. அதுவும் திமுக வந்து சமூக நீதிக்கு எதிரான கட்சின்னு சொல்லி சொன்னா வன்னியர்களே ஏத்துக்க மாட்டாங்க. எல்லாம் தெரியும். இந்த இடஒதுக்கீடு 20% ஓபிசி எம்பிசி 70% இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கலைஞர் கொடுத்தனால்தான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து படிச்சு டாக்டர் ஆகவும் இன்ஜினியர் ஆகவும் நல்ல ஒரு பதவிகள்ல அரசு பதவிகள்லாம் வந்திருக்கிறாங்க. அதனால வந்து இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும். ராமதாஸ் என்ன சொன்னாலும் வன்னியர்களுக்கு தெரியும்.
அதை வந்து அது எது உண்மை என்பதை, யார் வந்து சமூக நீதிக்கானவர்கள் என்பதை விக்கிரவாண்டி தேர்தல் முடிவு வெளிப்படுத்தும். மக்கள் வந்து சொல்லிடுவாங்க. ஆமா, நல்லது சார். மகிழ்ச்சி சார். ஒரு டீட்டெயிலான வரலாறு ஒன்றிய அரசுல தொடங்கி மாநில அரசுல எப்படி அந்த சமூக நீதி, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு எப்படி வந்தது என்னன்னு ரொம்ப விளக்கமா கொடுத்துருக்கீங்க சார். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.